Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம today's Samayalல தேங்காயை பயன்படுத்தி ஆரோக்கியமான நம்முடைய பாரம்பரியமான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். தேங்காய் திரட்டி பால். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். எல்லாரும் கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்ளோ சுவையா இருக்கும், ஆரோக்கியமானதாவும் இருக்கும். இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு முதல்ல ஒரு கடாயில 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பயிறு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சுட்டு அந்த பாசிப்பருப்பு நல்ல வாசனை வரணும், அதே சமயத்துல நல்ல சிவந்து வரணும். இப்ப பாருங்க இந்த மாதிரி. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நல்ல நைஸான பவுடரா இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க இந்த மாதிரி இருக்கணும். இது அப்படியே ஒரு வாரம் இருக்கட்டும். அடுத்ததா நான் இன்னைக்கு ஒரு பெரிய தேங்காய் அரை மூடி எடுத்திருக்கேன். நல்ல முத்தின காயை அது மாதிரி பயன்படுத்துங்க. தேங்காயை கீறிட்டு அது மேலே அந்த கருப்பு இருக்குல்ல அதை நீக்கிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு அதே தேங்காய் அந்த அரை மூடி இருக்குல்ல அதிலே கரெக்டாக ஃபில் பண்ண மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா துருக்கிட்டு எடுத்துக்கங்க. நீங்கள் தேங்காய் துருகளாக பயன்படுத்தினாலும் ஓகே. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல அந்த பாசிப்பருப்பு மாவு அதை சேர்த்துக்கலாம். இந்த பாசிப்பருப்பு மாவு தான் இந்த தேங்காய் திரட்டு பாலுக்கு நல்ல ஒரு பைண்டிங்கை கொடுக்கும். அதுக்காக தான் கூடவே நார்மல் பச்சை தண்ணீர் கொஞ்சமாக சேர்த்துட்டு இப்போ இதை நல்ல நைஸான பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நல்ல நைஸாக அரைக்கணும். அதுக்கு அடுத்ததான் இப்போ ரெடி பண்ணதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள், ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணக்கூடாது. ஏன்னா இது சட்டுன்னு அடி பிடிக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். கொஞ்சம் அடிகனமான பாத்திரம் இல்லைனா நான்ஸ்டிக் பயன்படுத்திக்கங்க. கைவிடாமல் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு கூடி வர ஆரம்பிக்கும். இப்போ இதில் எந்த தேங்காய் சிரட்டியால் நான் தேங்காய் அளந்தனோ அதே அளவுக்கு கொஞ்சம் குறைவாக வெல்லம் எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது சுத்தமான நயம் வெல்லம். சப்போஸ் வெள்ளத்தில் கொஞ்சம் அந்த தூசு மண் இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தனியாக ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து வெள்ளத்தை காய்ச்சிட்டு வடிகட்டிட்டு பயன்படுத்திங்க. வெல்லம் சேர்த்துட்டு நல்ல ஒரு முறை கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இது சட்டுன்னு ரெடி ஆகிடும். ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணாதீங்க. அந்த வெல்லம் தேங்காய் பாலோட எல்லாம் நல்லா கரைஞ்சி இந்த பதத்துக்கு வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் இதில் நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நெய்யில் முந்திரி பருப்பை கொஞ்சம் வறுத்துட்டும் சேர்த்துக்கலாம். நான் இந்த இடத்துல கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள் நல்லா உங்களுக்கு இந்த பதத்துக்கு அப்படி தூக்கி விட்டிங்கன்னா இந்த பதத்துக்கு அல்வா பதத்துக்கு விழணும். இது ரொம்ப சிம்பிளாக கரெக்டாக உங்களுக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். ரொம்ப சுலபமான ரெசிபி தான். அவ்வளோதாங்க, சுவையான தேங்காய் திரட்டுப்பால் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் அப்படியே ஒரு பவுலில் சேர்த்துட்டும் பரிமாறலாம். இல்லைனா ஒரு பிளேட்டில் லைட்டாக நெய் தடவிட்டு இதை அதில் சேர்த்துட்டு அழகாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. வெளியிலே வச்சு ஆற விட்டாலும் ஓகே. இல்லைனா ஃப்ரீசரில் இல்லை ஃப்ரிட்ஜில் ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் வச்சிங்கனாலும் நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும். இப்போ இதை நீங்கள் அழகாக ஷேப்பாக கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சுவையான தேங்காய் திரட்டு பால் ரெடி ஆகிடுச்சு. இது நம்மளுடைய ஒரு பாரம்பரியமான ரெசிபி, ஆரோக்கியமான ரெசிபியும் கூட. இது ஒரு ஈவினிங் நேரம் ஸ்நாக்ஸ் ரெசிபியாகவும் செய்து கொடுக்கலாம். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. நீங்கள் இதில் மிச்சம் இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கங்க. தேவைப்படும் போது எடுத்து சாப்பிட்லாம். ஒரு வாரம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.